வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, உங்களை நோக்கி ஒரு அதிசயம் வரப்போகிறதா அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே குரூப் 1, 2, 3 இருக்கிறாங்க. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுக்கவும். அவர்களுடைய டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வாசிப்பு என்ன அப்படின்னா, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது. ஸோ என்னன்னா, a miracle is coming on its way to you அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. இது ஒரு பொதுவான வாசிப்பு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க குரூப் 1. இந்த வாசிப்பு பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. 1, 2, 3 ஆரக்கல் செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் 1. நம்ம டெரோ வாசிப்பை மட்டும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். இவர்கள் இருவரும் இந்த பிரபஞ்சத்தின் செய்தி, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இவங்களை நம்ம கடைசியாக பார்ப்போம். இவங்க நமக்கு கண்டிப்பாக அறிவுரை, ஆறுதல், ஆசிர்வாதம் கூட சில வாசிப்பில் வந்திருக்கு. பார்க்கலாம். குரூப் 1 ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு, ரூட்ஸ், ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ் அண்ட் ஏர்லி க்ரோத், நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. ஏன்னா ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கும் பொழுது நல்ல ஆரோக்கியம், நல்ல டிசிப்ளின். சில பேர் இப்போ ஒருவேளை அந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எனக்கு நீண்ட நாளாக நான் ரொம்ப சோம்பலாக இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் மந்தமாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ், ஆரோக்கியமான சில நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் ஏர்லி க்ரோத். நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கும் பொழுது இது ரொம்ப நாள் ஆகாது, இது கூடிய சீக்கிரத்திலே இது ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த அந்த ரூட்ஸ் அப்படியே வளர்ந்து வருது பார்த்தீங்களா? இந்த மரத்தோட வேரோட ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்து வருது. இந்த புழுக்கள் எல்லாமே தவிர்க்கப்படுது. அப்படியே அது அந்த அந்த வேர் அந்த புழுக்களை புஷ் பண்ணி விடுது, தள்ளி விடுறது. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது குரூப் 1. உங்களுக்கு எடுத்தோடனே நல்ல ஆரோக்கியமான செய்தி. இருட்டா இருந்த இந்த அறை திடீர்னு வெளிச்சமா வந்துருச்சு. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுன்னு சொல்லும் பொழுது, இருட்டா இருந்த இந்த அறை வெளிச்சம் இவ்வளோ ரொம்ப பெரிய வெளிச்சம் வந்துருச்சு. அதே தான். அப்போ சில நாள் ரொம்ப மந்தமா இருந்தது. ஆமாங்க, நான் ரொம்ப உளைச்சல்ல இருந்தேன் அப்படிங்கிறது. சில விஷயங்கள் நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சது. இது நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, பட் இது ரொம்ப நாள் ஆகாது, கூடிய சீக்கிரத்தில் இதில் நீங்க வளர்ச்சியை பார்க்கறதாக தெரியுது. டெரோ செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 1க்கு ஒரு அதிசயம் அவர்களை நோக்கி வரப்போகிறதா? அது என்ன அதிசயம்? அது என்ன வரப்போகிறது? குரூப் 1க்கு ஒரு அதிசயம் அவர்களை நோக்கி வரப்போகிறது. என்ன அந்த அதிசயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரி, நான் கேமரா ஷேக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. சரி, இவங்களும் வராங்க, பார்க்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெரோ செய்திகளில் முதல் செய்தியே டேவல். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒற்றுமையான ஒரு நிமிஷம் இருங்க. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஜஸ்ட் செட்டில் மை செல்ஃப். ஓகே, டேவல் அப்படின்னு வந்திருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த அறை இப்போ இருட்டாக இருந்தது, இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு திடீர்னு ஒரு பிரகாசம் வந்திருக்கு, ரொம்ப ஒரு திடீர்னு ஒரு லைட் வந்திருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டேவல் அப்படிங்கிறது இருட்டு தான். அது சாதாரண ஒரு இருட்டில் நான் முன்னாடி சொன்னது போல் ஹெல்த்தி, ஆரோக்கியமான சில முயற்சிகள் எடுக்கிறது, ஆரோக்கியமாக இப்போ நீங்கள் இருட்டில் இருந்து இப்போ வெளிச்சத்துக்கு வர்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் டேவலுக்கும் ரொம்ப 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 அழகான ஒரு ஒற்றுமை. ஏன் அப்படின்னா, டேவல் அப்படிங்கிறது தவறான சகவாசம், தவறான தப்பு பண்ணுறது, தவறான ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், நம்மளே தவறான சிந்தனைகள், தவறான கற்பனைகள், இது அந்த மாதிரி தான் டேவல் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ரொம்ப டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்ல வராங்க ஆங்கிலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ், அப்போ நான் முன்னாடி ஆரம்பத்திலே சொன்னது போல் ஒரு சில பேர் இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க இருட்டிலிருந்து இப்போ தான் வெளிச்சத்துக்கு வர்றதாகவும், சில விஷயங்களை ஆரோக்கியமாக நீங்கள்
மாற்றிக்கிறீங்க. இட்ஸ் கோன் பி ஹெல்த்தி, ரொம்ப ஆரோக்கியமாக வரப்போகுது. ஆரோக்கியமாக நீங்களும் சில விஷயங்களை மாற்றிக்கிறதாக தெரியுது. பட் இந்த மாற்றங்கள் நீங்கள் வந்து பின்பற்றி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது ஒரு சீக்கிரமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத இருவருமே சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரென்த், ஆமாம், இந்த முறை உங்களுக்கு நல்ல பலம் இருக்குது. வாவ், 8 ஆஃப் பென்டிகல்ஸ். கடவுளே, உண்மையில சொல்கிறேன் குரூப் 1 ரொம்ப ரொம்ப இவர்களோட ஒப்பிட்டு இவங்க மூவருமே இவங்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியாகத்தான் வராங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போ நம்ம வந்து இந்த நல்ல ஆரோக்கியம் சொல்லும் பொழுது இந்த இருட்டு அறை ரொம்ப மந்தமாக இருந்தது. இந்த அறை திடீர்னு வெளிச்சத்தை நோக்கி வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்றவாறு தான் இந்த வாசிப்பு வந்திருக்கிறாங்க. ஏர்லி க்ரோத் அப்படிங்கிறது சீக்கிரமாக நீங்கள் அதில் வளர்ச்சியை பார்ப்பீங்க அப்படிங்கிறது 8 ஆஃப் பென்டிகல்ஸ் நல்ல ஒரு ஒற்றுமையான செய்தி. ஸோ என்ன ஒரு மிரக்கல், என்ன அதிசயம் உங்களை நோக்கி வருகிறது அப்படின்னா வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி அப்படிங்கிறது தெரிய வருது. சில பேருக்கு இந்த வளர்ச்சி மூலமாக இது என்ன வேணாலும் இருக்கலாம், இப்போலாம் வந்து சில சில கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் இதை பல முறை என்னுடைய சுற்றி இருக்கிறவர்களுடைய அனுபவங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவர்களுடைய பருமன் வந்து ரொம்ப அதிகமாக கொஞ்சம் இன்னும் பெருசாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதனாலேயே வந்து அவர்களை வந்து வேலையில் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அவர்கள் அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த முறை நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக, நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறதாகவும், உங்களுடைய பருமனை வந்து நீங்கள் குறைக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறது, தேவையான ஓய்வு, தேவையான உணவு, தேவையான டயட், இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் மாற்றிக்கிறது, அதை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ச்சியை பார்ப்பீங்க. 8 ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது ஆமாம், இந்த வளர்ச்சிக்கு பிறகு நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் வந்து பயிற்சி எப்படி சொல்கிறது முயற்சிகள் போடுறீங்க அங்கிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஆமாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை எழுதி போட்டேன், என் பருமன்னாலேயே எனக்கு வந்து நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கிறதுனாலேயே என்னை வேலைக்கு எடுக்கலை. பட் இந்த முறை நான் வந்து என் பருமனை குறைச்சிட்டேங்கிறதுனால நான் வந்து இப்போ இந்த வேலைக்கு எழுதி போட்டேன், என்னை கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சில மாற்றங்கள் இதை நீங்கள் பார்ப்பீங்க. குரூப் 1 ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது முன்னாடி நீங்கள் ரொம்ப மந்த நிலையில் தான் இருந்திருக்கிறீங்க. நான் முன்னாடி சொன்னது போல் மந்த நிலை, ரொம்ப புகை மூட்டமான ஒரு புத்தி, தேவையில்லாத சில விஷயங்கள் நம்மளால் மாற்றிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பற்றா இருந்திருப்போம். அது கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், கெட்ட சகவாசம், தேவையில்லாத சிந்தனைகள், ஆரோக்கியம் இல்லாத உறவுகளில் கூட நம்ம ரொம்ப பற்று, அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. பட் இந்த முறை நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதுலேருந்து வெளியே வரேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு வெளியே வர்றீங்க. உங்களுக்கு பலம் பொருந்தியவர்களாக நீங்கள் திரும்பி வரீங்க. இந்த முறை 2 கைகள் நீங்கள் தட்டுது அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. பட் 8 ஆஃப் பென்டிகல்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஏர்லி க்ரோத் அண்ட் 8 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து வளர்ச்சி, வெற்றி. சில பேருக்கு வாய்ப்புகள் வரப்போகுது, சில பேருக்கு வந்து உங்களோட திறமைகளை பார்த்து உங்களுக்கு இங்கே வாய்ப்புகள் தர்றதாக இருக்குது. இதெல்லாம் எங்கிட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களால் ஆரம்பிக்குது. நீங்கள் தான் சில விஷயங்களை மாற்றிக்கிறீங்க. சில பேர் வந்து டாக்ஸிக்கான ஒரு வேலை சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. டாக்ஸிக்குங்கும் பொழுது உங்களை பூலி, ஹெராஸ்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க. நீங்கள் அதிலிருந்து வெளியே வரீங்க. இதுதான் எனக்கு வேலையா, எனக்கு வேறு வேலை வாய்ப்பே கிடையாதா, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய அறிவு என்ன, என்னுடைய அனுபவங்கள் எவ்வளவு, எல்லாம் கடல் அளவு, நான் அதிலிருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முயற்சிகள் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க. அது மூலியமாக சில பேருக்கு வளர்ச்சி, வாய்ப்பு, அங்கீகாரம், சரியான வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அங்கீகாரம், ரெக்கக்னிஷன், ப்ரொமோஷன், இது அவங்க சொல்கிறாங்க. ஸோ குரூப் 1 நீங்கள் தான் சில விஷயங்களை மாற்றுறீங்க. யூ ஆர் பிகமிங் ஹெல்த்தி. நீங்கள் வந்து இப்போ ஆரோக்கியமாக வர்றீங்க. ஆரோக்கியமான ஒரு ஒழுக்கம், எப்படி சொல்கிறது, டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு அடக்கம், அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு வரீங்க. இது நல்ல ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஏர்லி க்ரோத் அப்படிங்கிறது. டபுள் கன்ஃபர்மேஷன் 8 ஆஃப் பென்டிகல்ஸ். முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, இழுபறியாக இருந்திருக்கும். பட் இந்த முறை அந்த இழுபறியெல்லாம் தூக்கி போட்டு ஏதோ நீங்கள் வந்து ஒரு பலம் நீங்கள் சேகரித்து
ஒரு முன்னோக்கி வர்றீங்க, முன்னேறீங்க. சில பேருக்கு அங்கீகாரம், பாராட்டுகள் கிடைக்குது. டேவல் அப்படிங்கிறது யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த டார்க் எனர்ஜி. இருட்டான சில விஷயங்கள்ல இருந்து, இருட்டான சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியே வர்றீங்க, வந்துட்டீங்க அப்படிங்கிறது. ரூட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ க்ரோத், வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 1. குரூப் 1, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறது. இவர்களுக்கு என்ன அறிவுரை அல்லது என்ன ஆசீர்வாதம்? டேரோ உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அல்லது குரூப் 1க்கு என்ன அறிவுரை இவர்கள் சொல்ல விரும்புகிறாங்க பார்க்கலாம். வாவ் வாவ் வாவ், கடவுளே கடவுளே, உண்மையிலே சொல்கிறேன் குரூப் 1, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 4 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி வந்து இங்கே வந்து 2 கைகள் வந்து தட்டுறதுக்கு சிரமப்பட்ட நீங்களே வந்து ஒரு இழுபறியாக இருந்திருக்கும். ஆமாங்க, நான் இங்கே இழுத்தா அது அங்கே அப்படி போயிடுது. சரி, அதுக்கு போவோன்னு பார்த்தா இங்கே எனக்கு இதாகிடுது. அந்த மாதிரி ஒரு இழுபறியாக இருந்தது. 4 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக கை கூட போகுது. ஏதோ ஒரு விஷயம் கை கூட போகுது. சில பேருக்கு வந்து திருமணம் நடக்க போகுது. சில பேர் பிரிந்து இருந்தவர்கள் சேர போறீங்க. சில பேருக்கு வேலை வாய்ப்புகள், அதே தான், வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தது, வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அங்கீகாரம் கிடைக்க போகுது. பாராட்டுகள், கொண்டாட்டம். 4 ஆஃப் வான்ஸ் இஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன், கொண்டாட்டம். குரூப் 1, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போ இந்த அறை வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்ததோ அப்பயே தெரிஞ்சு போயிட்டு குரூப் 1க்கு ஒரு நேர்மறையான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. குரூப் 1, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன். வாவ், டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன். காத்துக்கிட்டு இருக்காத, நீ வந்து இந்த இருட்டு டார்க் எனர்ஜிலேருந்து வெளியே வரணும்னு நீ இருந்தினா உடனே அந்த ஆக்ஷனை எடு, உன்னால் முடியும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து அந்த 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 ஏரோ வச்சுருக்காங்க. அந்த அது தமிழில் எனக்கு அம்பு, ஓகே அம்பு வேறு, அது வந்து போ, இது அவங்க ஏரோ வச்சுருக்காங்க. ஸோ எதையும் நோக்கி முன்னோக்கி ரொம்ப ஷார்ப் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க, அதை நோக்கி போகிறீங்க. செயல்கள் எடுத்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்ஷன், நீங்கள் அதை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறதாக தெரியுது. வாழ்த்துக்கள். நொரிஷ்மெண்ட் பாடி கேன். கடவுளே, நம்ம இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம், தேவையான ஆரோக்கியம், தேவையான எப்படி சொல்கிறது, தேவையான ஓய்வு. நீங்கள் உங்களை ரொம்ப கவனிச்சுக்கிட்டு வரீங்க, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு வரீங்க. சில விஷயங்கள் வந்து அவங்களே வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, பிரபஞ்சமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையான ஓய்வு எடுத்துக்க, தேவையான அதே தான் ஓய்வு, உணவு, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. சில பேர் வந்து இப்போ உங்களை ரொம்ப கவனிக்கிறீங்க, டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ குரூப் 1, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது உங்களுடைய அதிசயம், இது ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமைகிறது. வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 2, நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறதா, வாட் மிராக்கிள் இஸ் கம்மிங் ஆன் இட்ஸ் வே டு யூ அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. 1, 2, 3 ஆரக்கிள் செய்திகள் இருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் இந்த பிரபஞ்சத்தின் முக்கிய ஆசீர்வாதம், முக்கிய செய்திகளே இவங்க தான் கடைசியாக பார்க்க போகிறோம். இவர்கள் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு, பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. குரூப் 2 இந்த வாசிப்பை பொருந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. சரி, குரூப் 2, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறதா. இங்கே ஆட்டம் வந்திருக்கிறாங்க. பவுண்டி அண்ட் பேலன்ஸ். பவுண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறது, திருப்பி நீங்கள் எதுலேயோ இருந்து பவுன்ஸ் பண்ணி வரீங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த முறை நீங்கள் வந்து உங்களை ரொம்ப பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. கஷ்டத்துலேயும் பேலன்ஸ் பண்ணுவீங்க, இன்பத்துலேயும் பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. இது ரெண்டையும் சமப்படுத்திக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அப்படியே குதிச்சு வெளியே வர்ற மாதிரி, குதிச்சு வெளியே வந்து அதன் பிறகு துக்கமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷம் என்ன இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ரொம்ப அழகாக சமப்படுத்திக்கிறதாக தெரியுது. ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பம்கின், நீங்கள் வந்து இந்த கார்ன், இவர்கள் எல்லாருமே வந்து தே ஆர் க்ரோயிங், எல்லாம் வளர்ந்து வராங்க அப்படிங்கிறது. சரி, வேறு ஏதோ ஒரு செய்திகளும் இங்கே சொல்கிறாங்க, பார்க்கலாம். டெரோ செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 2, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறதா. குரூப் 2, அது என்ன அதிசயம்? குரூப் 2வை நோக்கி ஒரு அதிசயம் வரப்போகிறது, அது என்ன? அவங்களே வராங்க. வாவ், ஏஸ் ஆஃப் வான்ஸ் எடுத்தோடனே ரொம்ப அருமையான ஒரு கடவுளே. 10 ஆஃப் கப்ஸ்.
அடுத்தபடி 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதே தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து குதிச்சு வெளியே வரீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. குதிச்சு வெளியே வரீங்க. அண்ட் இந்த முறை வந்து நீங்கள் சமப்படுத்திக்கிறீங்க. சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் 10 அப்படிங்கிறது 5. அப்போ இது ஏதோ ரொம்ப அழகாக சமப்படுத்திக்கிறீங்க. துக்கமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ அழகாக சமப்படுத்திக்கணுமோ சமப்படுத்திக்கிறதாக தெரியுது. நீங்களே இதை வந்து குதிச்சு வெளியே வரீங்க அப்படிங்கும் பொழுது, இதை நீங்கள் அழகாக சமப்படுத்திக்கிற பொழுது, இது நீங்களே இந்த புது வாழ்க்கையை அமைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது. யூ ஆர் கிரியேட்டிங் த நியூ வேர்ல்ட் ஃபார் யூ. நீங்களே உங்களுடைய புது உலகத்தை புது உலகத்தை வந்து நீங்களே உருவாக்குறீங்க அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதை உருவாக்கும் பொழுது அங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பரவாயில்ல, இனிமேல் நான் என் வாழ்க்கையில் ஒரு கவலைன்னா நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க போகிறதில்ல. ஆமாம், கவலைன்னா எல்லாருக்கும் கவலை இருக்கத்தான் செய்யும். அதனால அதை நான் சமப்படுத்திக்க போகிறேன். சந்தோஷம் வந்தால் நான் ரொம்ப குதிக்க போகிறதில்ல, அதையும் நான் சமப்படுத்திக்க போகிறேன். எனக்கு வந்து இப்போ யாராவது பாராட்டு தெரிவிக்கிறாங்களேன்னா நான் ரொம்ப அதையும் வந்து ஐயோ அவங்களாம் கடவுள் மாதிரி நான் பார்க்க போகிறதில்ல. பாராட்டு தெரிவிக்கிறாங்களா, நன்றி, அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நான் ரொம்ப சமப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறதாக தெரியுது. இவர்கள் இருவருமே மிகவும் 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 நேர்மறையான செய்தி. குரூப் 2 என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உலகத்தை, புது ஒரு அத்தியாயத்தை, புது உலகத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் எதுலேயோ இருந்து குதிச்சு வரீங்க. அதை தான் இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீண்ட நாள் இருக்கலாம், அல்லது குறுகிய காலங்கள், எப்படி சொல்கிறது, ரீசன்ட் டேஸ், இப்போ ரீசண்டாக நடந்த சில நாட்களில் உங்களுக்கு ஏதேனும் மன உளைச்சல், ஒரு குழப்பம், அல்லது நீங்களாக தேவையில்லாமல் போட்டு பயப்படுறதா குழப்பங்கள். நான் ஏன் இதிலே இருக்கணும், என்ன மதிக்கலை அப்படிங்கும் பொழுது, என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்கங்கும் பொழுது நான் ஏன் இன்னும் அதே நினச்சிக்கிட்டு இருக்கணும்? எனக்கு வேற வாழ்க்கையே இல்லையா? என்ன வேணுங்கிறவங்களுக்கு தான் இனிமேல் நான் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து குதிச்சு வரீங்க. தட் இஸ் த டார்க் எனர்ஜி. அது குதிச்சு வந்த பிறகு சில விஷயங்கள் வந்து சமப்படுத்திக்கிறீங்க. தட் அழகான ஒரு குதூகலம். ஸோ இது இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த 10 ஆஃப் கப்ஸ் வந்து கஷ்ட காலங்கள் போய் சௌகரிய காலங்கள் உங்களை நோக்கி வர்றதாக தெரியுது. குரூப் 2 கஷ்ட காலங்கள் போய் சௌகரிய காலம் உங்களை நோக்கி வர்றதாக தெரியுது. அதுதான் இந்த அதிசயம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கீங்க. ஆமாங்க. இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, 9க்கு பிறகு இங்கே 10 அப்படிங்கும் பொழுது அதே தான் ஒரு அழகான ஒரு முன்னேற்றம். அதான் பட் நீங்கள் தான் அந்த முயற்சிகளை எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது அந்த அழகான உலகத்தை, உங்களுக்கு வேணுங்கிற உலகத்தை நீங்களே உருவாக்குறீங்க. நான் ஏன் இதிலே தான் உட்காரணுமா, என்னை வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு நான் எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், நான் ஏன் துரத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள, வேண்டாம் போ, இனிமேல் என்ன வேணுங்கிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க போறேன். நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் உருவாக்க போறேன். எனக்குன்னு தனி உலகத்தை நான் உருவாக்க போறேன். என்னுடைய சந்தோஷம் என்ன, அவர்கள் என்னை வேணுங்கிறவங்களுடைய சந்தோஷம் என்ன, இதை நான் அழகா சமப்படுத்திக்க போறேன் அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. வாழ்த்துக்கள். இது வந்து நிறைய பலம் வேணுங்க, நிறைய பலம் வேணும். அந்த எப்படி சொல்றது, அந்த தன்னம்பிக்கை, அந்த ஃபயர் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. சரி, குரூப் 2 உங்களை நோக்கி ஒரு அதிசயம் வரப்போகிறது. இவர்களுக்கு என்ன அறிவுரை கடவுளே. பார்த்தீங்களா, டெத் வந்திருக்கிறாங்க பாருங்க, டெத். அப்போ அதே தான், நீங்கள் ஒரு இருட்டான சில விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதாக ஒன்று இந்த டெத். ஆமாங்க, என்னை வேண்டாம், அதான் நான் சொல்லிட்டேனே, என்னை வேண்டான்னு சொன்னவங்க, என்னால் முடியாது நானே நினச்சி குழப்பி பயந்த சில விஷயங்கள், நானே என்னை வந்து ஒரு இருட்டு அறையில் பூட்டிக்கிட்டு தனிமையில் இருந்த இந்த நேரங்கள் அனைத்தும் நானே இப்பொழுது ஒரு புது உலகத்தை ஆரோக்கியமாக நான் உருவாக்க போகிறேன். அது என்கிட்ட அந்த ஃபயர் இருக்கு. நான் தன்னம்பிக்கையானவள். அண்ட் இந்த முறை எதுவாக இருந்தாலும் சரி, எனி இமோஷன்ஸ் அண்ட் எனி ஃபீலிங்ஸ், எந்த உணர்வு இருந்தாலும் சரி,
அதை நான் கண்டிப்பாக சமப்படுத்த போகிறேன். எதுவாக இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு நான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. உண்மையில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வாசிப்பு உங்களுக்கு கிடைக்குது, நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக எடுத்து இந்த அதிசயம் உங்களை நோக்கி வருது அப்படிங்கும்போது, இந்த வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். வாழ்த்துக்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஆட கடவுளை, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க, அவர்கள் உங்க கூட தான் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சில பேர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க, இல்லை நான் 5 வருஷம் ஆகுது இவங்களை விட்டு பிரிஞ்சு, 10 வருஷம் ஆகுது, 11 வருஷம் ஆகுது, ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, பட் என்னால் அவங்கள மறக்க முடியல. இது ஒன்று. இல்லைங்க, நான் தான் பயந்து 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 தேவையில்லாத சிந்தனைகளில் தள்ளப்பட்டு அப்படியே வெளியே போக முடியாமல் மற்றவர்கள்கிட்ட பேச முடியாது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரீங்க அப்படிங்கிறத, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், நம்புங்க, பிரபஞ்சமே உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Spontaneous awakening activation and integration time, the blue flame. கடவுளே, நீங்கள் எழுந்து வர போறீங்க, நீங்க எழுந்து வரீங்க. பாத்தீங்களா, இங்கேயும் ஒரு இருட்டு, எப்படி சொல்றது, இருட்டு அறையிலிருந்து தான் நீங்க வெளிச்சத்தை நோக்கி வரீங்க. ஸோ குரூப் 2 the blue அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் டெஃபினெட்லி ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். உள்ளுணர்வை கேட்டு பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய வழிகாட்டலின்படி உங்களால் சாதிக்க முடியும். வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம், இது கோவிந்த் ப்ளூ டேராட். வணக்கம் குரூப் 3. நீங்கள் குரூப் 3 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறதா, வாட் மிராக்கிள் இஸ் கமிங் ஆன் இட்ஸ் வே டு யூ அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. 1, 2, 3 டேராட் செய்திகள் இங்கே ஆரக்கிள் செய்திகள் இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் டெராட் செய்திகளை மட்டும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். இவர்கள் முக்கியமான பிரபஞ்சத்தின் செய்திகள், ஆசீர்வாதங்கள் நம்ம கடைசியாக பார்க்கலாம். டெராட் செய்திகளை ஆரக்கிள் செய்தியை பார்த்துடலாம். ஸோ குரூப் 3, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறதா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடேங்கப்பா, உங்களுக்கு எடுத்தோனையே பி கம்யூனிட்டி கோஆப்ரேஷன் அண்ட் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வகையில் டெரோ வாசிப்பில் ஒரு பி வருதுன்னா அது ஒரு நல்ல சகுனம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ கைகூடி வரப்போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதே கம்யூனிட்டிங்கும் பொழுது எப்படி சொல்றது, ஒற்றுமை, ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்கறது. நீ இதை சொல்றியா, ஓகே நீ சொல்லு, நான் பொறுமையாக கேட்குறேன், அப்போ நான் சொல்கிறத நீ பொறுமையாக கேட்குறது. ஸோ இங்கே ரொம்ப ஒரு அழகான ஒரு அதே தான் நல்ல சகுனம், அதுதான் என்னால் சொல்ல முடியுது. கோஆப்ரேஷன் அப்படிங்கிறதும் அதே தான், ஒரு ஒற்றுமை அண்ட் ஸ்வீட்னஸ். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்வீட்னஸ் அப்படிங்கும்போது சும்மா இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஆமாம், பட் அதே சமயத்தில் உங்களாலேயே அது உணர முடியுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் இட், நீங்கள் அதை உணர்வீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல சகுனம் உங்களுக்கு எடுத்தோன்னே. ஸோ குரூப் 3, ஒரு அதிசயம் உங்களை நோக்கி வரப்போகிறதா, அது என்ன அதிசயம், குரூப் 3க்கு என்ன அதிசயம் வரப்போகிறது, அல்லது என்ன ஆசீர்வாதம் இவர்களுக்கு பார்க்கலாம். குரூப் 3, உங்களை நோக்கி ஒரு அதிசயம் வரப்போகிறதா, அது என்ன அதிசயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 3க்கு என்ன அதிசயம் வரப்போகிறது. வந்திருக்கிறாங்க, ஹேங்க்மேன் வந்திருக்கிறாங்க. இவர்களை எடுப்போம், பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஹேங்க்மேன் வந்திருக்கிறாங்க. த டவர், அடுத்தபடி குவீன் ஆஃப் காப்ஸ். வாவ் கடவுளை, ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்குது. முதல்ல ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் பார்ப்போம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று நீங்கள் இல்லைன்னா நீங்கள் யாரோ ஒரு குழு அல்லது ஒரு நபர் அல்லது குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், இவங்க ஒன்று உங்களை ஒதுக்கி வச்சிருக்கணும், அல்லது நீங்கள் அவர்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. பட் இது எதனால அப்படின்னா, ஆமாங்க என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க, நானும் அவங்கள நம்பி எல்லாமே கொடுத்துட்டேன், அதனால நான் இந்த முறை யாருக்கும் எதுவும் கொடுக்குற மாதிரி கிடையாது, நான் அனுபவிச்சது போதும், அதனால நானே ஒதுங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. பட் முதல் செய்தி த டவர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கலாம், எதிர்பாராமல் நடந்திருக்கலாம், நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நடந்திருக்கலாம், அது என்ன வேணாலும் இருந்திருக்கலாம்.
ஓகே, பட் நான் உங்களுக்காக இந்த டவர் மட்டும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறேன். கிளாரிஃபை த டவர். பார்க்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஸ்ட்ரென்த். நான் நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு ஆரோக்கியத்தில் ஏதேனும் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிருப்பீங்க, மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க, ஏதாவது அயர்ன் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பட் என்ன இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அதை அது உடனே அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்த பிறகு தான் நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க யார் உண்மையானவர்கள். என்கிட்ட இருந்து பழகினவங்க அனைத்தும் சுயநலவாதிகள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து நிறுத்தி நிதானமாக முடிவுகளை எடுத்துக்கிறதாக தெரியுது. அண்ட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சுவர்டாக சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதாக இருக்குது. ரொம்ப மெச்சுவர்டாக உங்களை கவனிக்கிறதுலேருந்து, மற்றவர்களை கவனிக்கிறதுலேருந்து, அது என்ன வேணாலும் இருக்கலாங்க. பட் இந்த முறை வந்து ரொம்ப அமைதியாகிட்டீங்க. அமைதியானது எப்படி இருக்குது அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் உலகம், இதுதான் மக்கள், இதுதான் சூழ்நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை ரொம்ப மெச்சுவர்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அதாவது எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்கிறீங்க, எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுகிறீங்க, எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. ஆனால் யாருக்கிட்டேயும் வந்து மூஞ்சி சுளிக்காமல் பேசுகிறீங்க. மூஞ்சி சுழிச்சு சில பேர் பேசுவாங்க, ரொம்ப ரூடாக இருப்பாங்க, திமிராக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாமே ரொம்ப அமைதியாக ஆமாண்ணா ஆமாம், இல்லைண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. பட் குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும், நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இங்கே வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பி அப்படிங்கும் பொழுது there's a message coming towards you. ஒரு செய்தியாக இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை காத்து கொண்டிருந்த ஒரு விஷயமாக இருக்கும். அது உங்களை நோக்கி வரப்போகிறது அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. நான் உங்களுக்காக இந்த குவீன் ஆஃப் கப்ஸை கிளாரிஃபை பண்ண போகிறேன். எதனால இந்த குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க? குரூப் 3 இது என்ன அதிசயம் அப்படிங்கிற வாசிப்பில் குரூப் 3க்கு குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு என்ன அந்த அதிசயம்? குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆடேங்கப்பா பாருங்களேன், அதாங்க சொல்கிறேனே, உங்களை நோக்கி ஏதோ ஒரு வாய்ப்பு வரப்போகுது உங்களுக்கு. பாருங்கள், மெஜிஷியன் வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் நீண்ட நாளாக ஏதோ ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டது, ஒரு செய்தி, ஒரு உத்தியோகத்துக்கு நீங்கள் எழுதி போட்டது, அல்லது நீங்கள் நீண்ட நாளாக ஒரு கால்க்காக, ஒரு மெசேஜ்க்காக, ஒரு இமெயிலுக்காக காத்து கொண்டிருந்தது, அது உங்களை நோக்கி வரப்போகுது. அது வந்து மெஜிஷியன் அப்படிங்கிறது யூ வர் நியர்லி மேனிஃபெஸ்டிங் இட் ஆர் விஷிங் ஃபார் இட் அப்படிங்கிறது. ஆமாங்க, நான் இதை ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுதான் இந்த மிராக்கிள். குரூப் 3க்கு ஏதோ ஒரு அதிசயம் நோக்கி வரப்போகுது அப்படிங்கிறது இது ஒரு செய்தி. இது ஒன்று, உங்களை நோக்கி வந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படிங்கிறது மெஜிஷியன் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஏதோ ஒன்று விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆமாங்க, நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு கடை வைக்கணும், எனக்கு ரொம்ப நாளாக வந்து கேக் பிஸ்னஸ் பண்ணணும், டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணணும், நான் ரொம்ப நாளாக போய் படிக்கணும், வெளியூருக்கு போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது அதே தான் உங்களுடைய சொந்த புத்தகத்தை நீங்கள் வந்து எழுதி வெளியாக்குறதாக இருந்தாலும் சரி, அல்லது நான் வந்து 10 பிள்ளைங்களை வச்சு டியூஷன் சொல்லி கொடுக்குறது, க்ரியேட்டிவ் ரைட்டிங், வரைகிறது, எழுதுறது, பாட்டு கிளாஸு, நடனம் கிளாஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா மெஜிஷியன் அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்க, உருவாக்குறீங்க. அதை தான் அவங்க குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது த இஸ் அ ஆஃபர், ஒரு வாய்ப்பு, ஒரு ஸ்பேஸ் உனக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்படுது, ஒரு ஆஃபர் வருது, நல்ல செய்தி வரப்போகுது. அதான் நம்மளே சொன்னது போல் பி அப்படிங்கும் பொழுது என்னை பொறுத்த வகையில் நான் என்னுடைய அனுபவங்களில் மற்றவர்களுக்கு நான் தனிப்பட்ட வாசிப்பு செய்ததாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, பி அப்படிங்கிறது ஒரு நல்ல சகுனம். ஸோ குரூப் 3 இதுதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. முன்னாடி ஏதாவது சில விஷயங்கள் நீங்களே தள்ளப்பட்டிருப்பீங்க, ஒதுக்கப்பட்டிருப்பீங்க, நீங்களே ஒதுக்கியிருப்பீங்க, பலம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. பட் somehow you bounce back. நீங்கள் அது வந்து குதிச்சு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது.
நிதானமாக ஆயிட்டீங்க, அமைதியாக ஆயிட்டீங்க, ரொம்ப மெச்சுவர்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. பேச்சில் கூர்மை தெரியுது, பேச்சில் திறமை தெரியுது. யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவீங்க, யார்கிட்ட எதை கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி. ஆனால் உங்களை நோக்கி ஏதோ ஒரு நல்ல செய்தி வருது, வாய்ப்புகள் வருது. சில பேர் வந்து அதை உருவாக்குறீங்க. நல்ல நல்ல சகுனம். குரூப் 3 வாழ்த்துக்கள். ஸோ குரூப் 3க்கு என்ன அறிவுரை? அவர்களை வாவ் கடவுளை பாருங்களேன், டெம்பரன்ஸ் அவங்களே திரும்பி வந்திருக்கிறாங்க. என்ன அறிவுரை அப்படிங்கிறதுல இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நல்ல மாதிரியாக இதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, சமப்படுத்திக்கோங்க. இந்த கப்பில் நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றுவோம், இந்த கப்பில் இவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அழகான பேலன்ஸ். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கையிலையும் அந்த கப் இருக்குது. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஹோல்டிங் அ கப். 2 கப்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது இதை ஒரு அழகான ஒரு சமப்படுத்திக்கிறீங்க. ரொம்ப அழகாக பேலன்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. நீங்களும் இதை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நீங்கள் தான் இப்போ ரொம்ப மெச்சுவர்டாக இருக்கிறதாக தெரியுது. என்ன முன்னாள் அனுபவங்களை வைத்து இந்த முறை ரொம்ப மெச்சுவர்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள் குரூப் 3. இதுதான் முக்கியமான செய்தி. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹானஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன். வாவ், அதே தான். இந்த ஹானஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதும் அழகான ஒரு ஒற்றுமையான செய்தி தான். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்களும் இங்கே ஏதோ ஒரு ரிவர் மாதிரி தெரியுது இல்லையா? ஒரு எப்படி சொல்கிறது, அருவி. ஓகே, நான் தவறாக சொன்னால் என்னை மன்னிச்சிருங்க. அருவி மாதிரி எனக்கு தெரியுது ரிவர். இங்கேயும் அவங்க ரிவரில் தான் இருக்கிறாங்க, அவங்களும் அங்கே தண்ணியில் ஃபுல் சம்திங் ரொம்ப அழகாக உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கோ வித் த ஃப்ளோ அழகாக உங்களுக்கு அமைய போகுது. ஹானஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கும் பொழுதும் நல்ல ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. நீங்களும் உண்மையாக பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க. ஏன்னா மெஜிஷியன் அப்படிங்கிறது ஆசை, ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ கேளுங்க, மனமிட்டு பேசுங்க, மனமிட்டு உண்மையை உறக்க சொல்லுங்க அப்படிங்கிறதும். அண்ட் வாய்ப்பு உங்களை நோக்கி வரும்பொழுது அந்த வாய்ப்பையும் நீங்கள் எப்படி உண்மையாக பேசி ஹானஸ்டி கம்யூனிகேஷன் மூலமாக சில பேருக்கு வாய்ப்புகள் இங்கே அமையும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு செய்தியை நம்ம பார்த்துருவோம். பவுண்டரிஸ், லெட் இட் கோ, இட்ஸ் நாட் யோர்ஸ் டு கேரி. வாவ், பவுண்டரிஸ் அண்ட் லெட் இட் கோ. இதுதான் இந்த விஷயம். 1, 2 த டவர் அண்ட் த ஹேங்ட் மேன். முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் விட்டு பரவாயில்ல, விட்டு போயிட்டோம், விடு. அண்ட் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது தான் அந்த குவீன் ஆஃப் கப்ஸ். மெச்சுவர்டாக யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட எதை பேசணும் அப்படிங்கிறத இந்த முறை நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்களே உங்களுக்கு எல்லை போட்டு வச்சுருக்கீங்க. இவங்க கிட்டலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்களா, நீங்களே வந்து சில பேரை வந்து ஒதுக்கி வச்சிட்டீங்க. எனக்கு இவங்க வேண்டாம், எனக்கு இவங்க வேணும், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் நாட் யோர்ஸ் டு கேரி. இது உனக்கு இல்லை, இது விட்டுரு, உனக்கானது உன்னை நோக்கி வருது அப்படிங்கிறது தான் இந்த அதிசய செய்தி. குரூப் 3, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.